இன்னைக்கு இந்த அன்னதானத்துடைய வலிமை எங்க தெரியுதுன்னா யுஎஸ்ஏ வரைக்கும் போயிருக்கு. எப்படி தெரியுது? அந்த இடத்துல ஒரு கூட்டு சரணம் வழிபாடு நீங்க எல்லாம் சேர்ந்த, நாங்க கிடையாது, நீங்க எல்லாம் சேர்ந்து வேண்டின பலன் ஒரு அம்மா முடியாதுன்னு டாக்டரே கைவிட்ட அம்மா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கோவில் இருக்கிறாங்க. அவருடைய பக்தினால இன்னைக்கு அங்க இருந்து சிவா சேதுங்கிறவரு, அவருடைய தெரிஞ்சவங்களுடைய பொண்ணு, அவருக்கு அப்பா கிடையாது, அவங்க டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு, அவங்க அந்த அம்மா வந்து உடம்பு சுகவீனம் இல்லாம இருக்கிறாங்க. விசாகர் பிரியா அசோக் அவங்க வந்து உடம்பு பலவீனமா ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவங்க ஐயப்பனோட தீவிரமான பக்தருங்க. நீ நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்பீங்க, எங்க சர்வகாலமும் ஐயப்பனையே நினைக்கிறோம், சாமி ஒழுங்கு கும்பிடுறோம், எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா வந்து கஷ்டம் வந்து கொண்டுதுங்க. பறிக்கிறவனுக்கு மட்டும்தான் பறிச்சு வைப்பான். தயவு செய்து உணர்ந்துக்குங்க. ரோட்ல சுத்துறவனுக்கு பறிச்சு வைக்க மாட்டான். கஷ்டகாலங்கள் எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுக்கு கடவுள் பறிச்சு வச்சிருக்கிறார். தயவு செய்து இந்த இக்கட்டான பரீட்சைகளை கேள்விகள் எல்லாம் அவன் தான் ஆசிரியர், அவங்கிட்ட கேட்டு எழுதி பாஸ் பண்ணிருங்க. உங்களுக்காக இல்லை பக்தர்களே, உங்களுடைய குழந்தைகளுக்காக, வருங்கால சந்ததிக்காக நம்ம சில நல்ல விஷயங்களை செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த பிரியா அசோக் குமார் அவர்கள் நீண்ட ஆயுளோடு பகவானுடைய அனுகிரகத்தினால நீங்களும் பிரார்த்தனை பண்ணீங்க. உங்க பிரார்த்தனை தான் மெயினா போகணும். யுஎஸ்ஏ கடல் கடந்து உலகத்தை தன் கை உள்ளங்கையில வச்சிருக்கிறார் பகவான், சுண்டு வரல வச்சிருக்கிறார். அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால ஒவ்வொருவரையும் கடவுளாக்கக்கூடிய சக்தி இந்து சனாதன தர்மத்துக்கு மட்டும்தான் இருக்குது. யாரெல்லாம் ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் கடவுளுங்க. யாரெல்லாம் கஷ்டகாலத்துல ஒரு உதவி செய்யணும் அவன் கடவுள். இது இந்து தர்மத்தினுடைய சாஸ்தாம்சம். கடவுள் எங்கேயோ கிடையாது, இங்க இருக்குது கடவுள். யாருக்கு உதவி செய்யணும் நினைக்கிறீங்களோ அவங்க கடவுள் ஆயிடுறீங்க. அவங்களுடைய நல்லதா நடக்கணும். அனுஸ்ரீ ராஜ் அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களுடைய பிரார்த்தனை நான் வேண்டிக்கிறேன். நீங்க எல்லாம் பண்ற மனசார பண்ற பிரார்த்தனை அந்த அம்மாக்களை எந்திரிச்சு நிக்கணும். இந்த பசங்க எந்திரிச்சு கொரோனா காலத்துல இருந்து அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க சீக்கிரம் நடமாடணும். பகவானுடைய சக்தி காட்டுறக்காக அவங்கள சோதனை பண்றதுக்காக இது ஒன்றும் சோதனை கூட கிடையாது, நம்பிக்கை. பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அதே மாதிரி அன்னதானம்